ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை என்னென்னா, உடம்பு அதிகமாக வெயிட் போட்டுச்சு, உடம்பு குண்டாக இருக்குது, உடல் பருமனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன வைத்தியம் என்னென்னா, இரவு ஒரு ஸ்பூன் ஓமத்தை தண்ணீரில் போட்டு காலையில் வடிகட்டி ஒரு ஸ்பூன் தேனோடு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா, உங்களுடைய உடல் பருமன் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நாள்பட பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் எடையில் மாற்றத்தை நீங்கள் உணரலாம். ரெண்டாவது, பெரும்பாலும் இந்த டீனேஜ் பீப்புள்ஸு தழும்புகள், முகப்பொருட்கள் அதிகமாக அவங்கள பிரச்சனை பண்ணும். அதுக்கு ஒரு சின்ன வீட்டு வைத்தியம் என்னென்னா, அவரை இலையை அரைச்சி தினமும் காலையில் முகத்தில் தடவி வந்தீங்கன்னாக்கா, முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள், முகப்பொருட்கள் எல்லாம் நீங்கிவிடும். அதுக்கப்புறம் தொண்டை கட்டிக்கிறது. குளிர்காலம் வந்தால் சளி பிடிச்சா தொண்டை கட்டிக்கும். அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பால் கலக்காமல் வெறும் டீ தூள் போட்டு டிகாஷன் பண்ணி அதில் தேன் விட்டு குடிச்சிங்கனாக்கா, உங்களுடைய அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கட்டு, கம்மல் அது சரியாகிடும். அடுத்தது, பித்தம் குறையணும். நிறைய பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவொன்னே ஒரே குமட்டலாக இருக்கும், வாந்தி வரா மாதிரி இருக்கும், பல் துலக்கும் போது பித்தமாக வரும். அது பித்தம் குறையணுன்னாக்கா, சுக்கை தூளாக்கி எலுமிச்சை சாறில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பித்தம் குறையும். பித்தம் அதிகமாக இருந்தால் தலை சுற்றல் வரும். அதனால் இதுக்கு வைத்தியம் பண்ணுங்கள். அடுத்து, அஜீரணம் போக்குறதுக்கு ஓமம், கருப்பட்டி ரெண்டுத்தையும் போட்டு ஒரு கஷாயம் செஞ்சு குடிச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். குடிச்சிங்கனாக்கா உங்களுடைய அஜீரணம் சரியாகும். நல்லா அஜீரணமாகி நன்கு பசி எடுக்கும். ஓகே, வணக்கம். அடுத்த குறிப்புகள் அடுத்த வீடியோ.